friends, welcome to Secret of Samaiyal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹைதராபாதி ஸ்டைல்ல ஒரு மலாய் எக் மசாலா. இந்த மலாய் எக் மசாலா வந்துட்டு ரொம்ப க்ரீமியான, ஸ்பைசியான, ரொம்ப டேஸ்டியான ஒரு எக் கிரேவி. இது வந்துட்டு சப்பாத்திக்கு, ரோட்டிக்கு, நான்க்கு, புலாவுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனா இருக்கும். இந்த சூப்பரான மலாய் எக் மசாலா எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த டேஸ்டியான மலாய் எக் கறி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த மாதிரி 3 முட்டையை வந்துட்டு வேக வச்சு ரெண்டா வெட்டி வச்சிருக்கேன். இந்த மாதிரி ரெடியா வச்சுக்கோங்க. எக்கை ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிடலாம். இதுல வந்து காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாயும் பெப்பரும் மட்டும்தான் ஆட் பண்ண போறோம். அதனால உங்க காரத்துக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 7 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த பச்சை மிளகாய் இதுல ஆட் பண்ணிடலாம். இதை வந்துட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நல்லா ஸ்மூத்தா. இது மாதிரி அந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி ஸ்மூத்தான பேஸ்டா. ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதுல நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் விழுது சேர்த்திக்கலாம். இது கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கணும். அது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா பச்சை வாசம் அடிக்கும் இந்த வெங்காயம். ஏன்னா நம்ம அரைச்சி போட்டிருக்கோம். எப்போதும் அரைச்சி போட்டால் இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் அதிக நேரம் ஆகும். நம்ம நார்மலாக சாப் பண்ணி வதக்கிறத விட பொறுமையாக இதை ஒரு 10 நிமிஷம் பக்கமாக இது வந்துட்டு வதக்கணும். கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும். இப்போ 10 நிமிஷம் பக்கமாக வதங்கி இருக்குதுன்னு பாருங்க. ஓரளவுக்கு கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். பெப்பர் பவுடர் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெப்பர் பவுடரும் பச்சை மிளகாவும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இந்த மசாலாஸ் ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் பக்கமாக வதக்கிப்போம். இப்போ வந்து ஃப்ளேம் ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பால் ஆட் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மசாலாஸோட சேர்ந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேம் அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ளேம் அதிகப்படுத்தி வச்சுக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இது பால் ஊற்றுறதுனால இனிப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்க வேணாம். ஏன்னா நம்ம நிறைய பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா ஸ்பைசியாக தான் இருக்கும். நல்லா ஒரு க்ரீமியாக இருக்கும் உங்களுக்கு இந்த கிரேவி சாப்பிட்றதுக்கு. சப்பாத்தி கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன். இப்போ இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற இந்த எக் இருக்குல்ல, இதை வந்துட்டு இப்படி தலைகளை திருப்பி போட்டுடலாம். ஃப்ளேமை லோ பண்ணி வச்சுடுங்க. இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். 2 நிமிஷம் வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. நம்ம முட்டை போட்டு வச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் தெளிஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த எக்கை வந்துட்டு திருப்பி விட்டுருங்க. இப்போ இதையும் ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டு 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க நம்மளோட மலாய் எக் கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேல நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான மலாய் எக் கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ஈஸியான மலாய் எக் மசாலாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you for watching this video, viewers. Bye bye.